முருங்கை கீரையை சுத்தம் செய்வதை கடின வேலை என்பதாலேயே கீரையை தவிர்க்கின்றனர். அதனால் இலகுவாக எப்படி சுத்தம் செய்வது என்று இந்த வீடியோல பார்க்கலாம். முருங்கை கீரை தளிர்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து சிறு கயிறால் கட்டிக்கொள்ளுங்கள். ஒரு பாலித்தீன் கவரில் அதை இட்டு அதன் வாயை காற்று போகாதபடி இறுக கட்ட வேண்டும். மறுநாள் அந்த கட்டை எடுத்து சில முறை உதறினால் எவ்வளவு கீரை என்றாலும் தூசு போல தனித்தனியே உதிர்ந்துவிடும். அதனை அலசி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். மற்ற கீரைகளைப் போல அல்லாமல் காய்ந்த பிறகும் ஊட்டச்சத்துக்கள் மாறாமல் இருக்கும் ஒரே கீரை முருங்கை கீரை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் சத்து குறைந்து விடுமோ என்று பயப்பட தேவையில்லையூ. இந்த கீரையை பொடியாகவும் பல நாட்கள் பயன்படுத்தலாம். பின்னர் சிறிதளவு எண்ணெய் கடுகு மிளகாய் சேர்த்து தாளித்து கீரையை அதில் நீர் விட்டு பாதியாகும் வரை வேக வைத்து தேங்காய்ப்பூ சேர்த்து இறக்கிவிட வேண்டும். சாப்பிட அருமையாக இருக்கும். பயனுள்ள தகவல் சாப்பாடுடன் தமிழில் பெற இல்லாமல் தனியாகவே சாப்பிடலாம். தொடர்ந்து 10 நாள்கள் சாப்பிட்டாலே கண்கள் கூர்மையாகும். மேலும் அடைதோசை மாவுடன் கலந்து தோசை செய்து சாப்பிடலாம். முருங்கை இலை சூப் வைத்துக் கொடுத்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இனிமேலாவது இந்த சத்து அதிகம் உள்ள முருங்கை கீரையை தினமும் சாப்பிட்டு நலம் பெறுவோம். பயனுள்ள ஆரோக்கிய தகவல் பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப்